अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. திருவேகேந்திரபுரம் என்கிற விதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன், தேவநாதன் என்றும் தெய்வநாயகன் என்றும் இன்னும் அச்சுதன் என்றும் அடியவர்க்கு மெய்யன் என்றும் தாசசத்தியன் என்றும் பல திருநாமங்களாலே அழைக்கப்பெறுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே ஒன்று அச்சுத சதகம் என்பது. 100 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பலவாறு அனுபவித்தவர். அவனுடைய வடிவழகையெல்லாம் அனுபவித்தார் சில ஸ்லோகங்களாலே. அந்த நிறைவு பகுதியிலே அந்த எம்பெருமானை தாம் அடைந்து பரமபதத்திலே போய் அவனை அடைந்து அவனுக்கு தாம் நித்திய கைங்கரியம் பண்ண வேணும் என்கிற தம்முடைய அந்த ஆவலை வெளியிடுகிறார், துடிப்பை வெளியிடுகிறார். அது வரிசையாக பல ஸ்லோகங்களிலே பரமபதத்துக்கு போகின்ற அந்த முறைகளெல்லாம் எப்படி என்பதையெல்லாம் கூட வெகு அற்புதமாக காட்டுகிறார். சாஸ்திரங்களிலே காட்டினபடி இந்த சுஷும்னா நாடி வழியாக ஆத்மா வெளியிலே சென்று சூரிய கிரணங்கள் வழியாக சூரிய மண்டலத்திற்கு சென்று அங்கிருந்து அக்னி தேவன் முதலானவர்கள் இவனை வழிநடத்த ஒவ்வொருவரும் தங்கள் எல்லை வரை அழைத்து செல்ல, கடைசியில் அமானவன் என்கிறவன் வந்து இவனை அழைத்து செல்ல, விரஜா நதியிலே நீராடி அதற்கு பிறகு அப்சரசுக்களாலே அலங்காரம் செய்யப்பட்டு எம்பெருமானுடைய அருகிலே கொண்டு செல்லப்பட்டு என்ன இப்படி அந்த வரிசையாக எம்பெருமான் இவனை மார்போடு அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி இதெல்லாம் எனக்கு எப்பொழுது நேரப் போகிறது, எப்பொழுது நிகழப்போகிறது என்றெல்லாம் வரிசையாக அதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். இப்பொழுது 90வது ஸ்லோகம். அதிலேயும் அந்த விஷயத்தைத்தான் ஏறக்குறைய நிறைவு செய்கிறார் என்றே சொல்லலாம். இந்த திரும்பி வருதல் இல்லாத மோட்சம் இது. அதாவது நாம் இங்கிருந்து இப்போ மற்ற உலகங்களுக்கெல்லாம் சென்றால் நாம் மறுபடியும் திரும்பி வர வேண்டும். இப்போ சொர்க்கலோகம் என்று ஒன்று சொல்லுகிறோம். இந்திரனுடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய உலகம் அது. அங்கே போனால் நிறைய இன்பத்தை அனுபவிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகின்றன சாஸ்திரங்கள். இன்பத்தை அனுபவித்தால் என்ன, எத்தனை நாள் அனுபவிக்க முடியும்? நம்முடைய புண்ணியம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் மட்டும்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். நம்முடைய புண்ணியம் முடிந்து விட்டதானால் அடுத்த நிமிடம் நம்மளை கழுத்தை பிடித்து தள்ளி விடுவார்கள். இந்த உலகத்திற்கு வர வேண்டியது தான். மறுபடியும் வந்து இந்த உலகத்தில் வந்து நாம் படாத பாடுகளை எல்லாம் பட்டு புண்ணிய பாபங்களை சம்பாதித்து மறுபடியும் அந்த புண்ணியங்களை அனுபவிப்பதற்கு சொர்க்கத்துக்கும் பாபங்களை அனுபவிக்க நரகத்திற்கும் அது முடிந்தால் என்னாகும், மறுபடியும் இங்கே வர. இதே தான் மாற்றி மாற்றி இது ஒரு கதாகதம் காமகாமா லபந்தே என்று பகவத்கீதையிலே கண்ணபிரான் அருளி செய்தபடி இது ஒரு பெரிய சக்கரத்தினுடைய சுழல் போல, இதிலிருந்து விடுபடவே முடியாது, இதையே சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். ஆனால் தற்செயலாக எம்பெருமானுடைய அருளாலே ஒருத்தன் இந்த சக்கரத்திலிருந்து வெளிப்பட்டு விட்டானால் நேர மோட்சத்திற்கு போய்விட்டால் அந்த மோட்சலோகத்திற்கு போனால் மறுபடியும் திரும்பி வருதல் என்கிறது மட்டும் கிடையவே கிடையாது. அங்கேயே இருக்க வேண்டியது தான், நிரந்தரமாக அங்கேயே இருக்க வேண்டியது தான். அப்போ இந்த உலகத்திற்கு வரவே வேண்டாமா, வரவே மாட்டார்களா என்னால் அதற்கும் ஒரு வழி உண்டு. இந்த உலகத்திற்கு மறுபடியும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எம்பெருமானுடைய நியமனத்தாலே இந்த உலகத்திற்கு வரலாம். அவன் அதாவது இதற்கு முன்னாலே நாம் வருவதெல்லாம் எப்படின்னா
நம்முடைய வினைப்பயன் காரணமாக கர்மம் கழுத்தை பிடித்து தள்ளுகிறதுன்னு வருகிறோம் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திற்கு. ஆனால் பரமபதத்திற்கு போய்விட்டால் கர்மங்கள் எல்லாம் விடுபட்டு விடுகின்றன. அந்த வினைப்பயன்கள் விடுபட்டு விட்டால் அதற்கு பிறகு இறைவன் நியமித்து நீ இந்த உலகத்திற்கு போய் வா, அவர்களை திருத்து இவர்களை திருத்து என்னால் அதற்காக வருவது என்கிறது மட்டும்தான் உண்டு என்று அந்த அர்த்தத்தையும் சேர்த்து காட்டுகிறார் இந்த 90வது ஸ்லோகத்திலே. அபுனர்நிவத்தி யோக்யம் அவதார விகார சகச்சரத்வதன்யம் ஆத்மசமபோகமாத்திரம் அனுபவிஷ்யசி தேவநாத கதானுமாம். எம்பெருமானே, எப்பொழுது நீ என்னை இப்படி செய்ய போகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலையும் கேட்கிறார். கதானுமாம் தேவநாதா அனுபவிஷ்யசி, என்னை எப்பொழுது நான் இப்படி அனுபவிக்கும்படி என்னை செய்ய போகிறாய்? என்ன அனுபவிக்க வேணும்? அபுனர் நிவத்தி யோக்கியம், மறுபடியும் திரும்பி வருதல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதே பரமபதம். நச்சபுனர் ஆவர்த்ததே நச்சபுனர் ஆவர்த்ததே என்று வேதம் சொல்லுகிறது. அது அப்படியே வேதவியாசர் அனாவிருத்திஹி சப்தாத் என்று காட்டுகிறார். திரும்பி வருதல் என்கிறது கிடையவே கிடையாது. பரமபதம் என்கிறது எப்படிப்பட்டது? மீட்சியின்றி வைகுந்தமாநகர் என்று. இங்கிருந்து போய்விட்டால் திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்புனர்நிவிருத்தி, புனர்நிவிருத்தி என்னால் மறுபடியும் வருதல், அப்புனர்நிவிருத்தி என்னால் மறுபடியும் வருதல் என்பது இல்லை. அப்படிப்பட்ட யோக்கியம் மாம் கதா அனுபவிஷ்யசி, அப்படிப்பட்டவனாக என்னை எப்பொழுது நீ ஆக்கப் போகிறாய் என்று சொன்னார். அப்போ திரும்பி உலகத்திற்கு வரவே வேண்டாமா? ஒருபோதும் வருவதில்லையா அப்படின்னு கேட்டால் 2வது பாதத்தில் இன்னொரு விஷயம் சொல்லுகிறார். அவதார விகார சகச்சரத்வ தன்யம். எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறான் அல்லவா? அப்படி அவன் அவதரிக்கிற பொழுது அந்த அவதார காலத்திலே அவனுக்கு துணை செய்வதற்காக அல்லது அவனுடைய அவதாரங்களை நாம் அனுபவிப்பதற்காக எம்பெருமான் நியமித்தால் அவனோடு கூட வந்து பிறக்கலாம். அது சொல்கிறார். அவதார விகார சகச்சரத்துவம். அவதார விகாரங்கள் அவன் செய்கிற பொழுது அதில் சகச்சரத்துவம், அவனுக்கு கூட இருத்தல், தொண்டு செய்வதற்காக பகவான் ராமபிரானாய் அவதரித்தான். உடனே அவனுக்கு தொண்டு செய்வதற்காக ஆதிசேஷன் என்ன செய்தான்? இலக்குவனாய் வந்து அவதரித்தான் என்று இப்படி பார்க்கிறோமோ இல்லையோ. இளைய பெருமாளாக லக்ஷ்மணனாக வந்து அவதரித்தானே. இதுபோல அவதார காலங்களிலே அவனோடு கூட அவனுக்கு தொண்டு செய்வதற்காக அவனை அனுபவிப்பதற்காக வந்து பிறத்தல் என்கிறது இவன் இங்கிருந்து விடுபட்டு போன முக்தாத்மாவுக்கும் உண்டு. ஆனால் இந்த உலகத்திற்கு அவன் திரும்பி வருதல் இல்லைன்னு சொன்னீரே அப்படின்னு சொன்னான். திரும்பி வருதல் என்கிறது வினைப்பயன் காரணமாக இல்லை என்று சொன்னோமே தவிர பகவானுடைய நியமனமடியாக இல்லை என்று சொல்லலை. பகவான் நியமித்தால் இந்த உலகத்துக்கு வரலாம். பரமபதத்தில் இருக்கிற பொழுது என்ன விஷயம், எப்படி இருப்பான் என்றால் ஆத்மசம போகமாத்திரம். பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் எவ்வளவோ அதே ஆனந்தம் இவனுக்கும் உண்டு. பகவானுக்கு இவன் சமமாகி விடுகிறான் என்று சொன்னால் பகவானை போலேயே இவனும் எல்லா காரியத்தையும் பண்ணுறானா? உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் கூட இவன் பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இவன் பண்ணுறதில்லை. பகவான் தான் உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் பண்ணு. அப்போ எப்படி பகவானுக்கு சமமாயிட்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் வேதவியாசர் போகமாத்திர சாம்யலிங்காச்ச ஜெகத் வியாபார வர்ஜம் என்னெல்லாம் சூத்திரங்கள் அருளி செய்கிறார். உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் அது பகவான் தான் பண்ணுகிறான். ஆனால் அவனுக்கு அந்த உலகத்தை படைப்பதனாலே பகவானுக்கு என்ன மகிழ்ச்சி உண்டாகிறதோ அந்த மகிழ்ச்சியை அவன் படைப்பதை பார்ப்பதனாலேயே இவன் அடைந்து விடுகிறான் ஜீவாத்மா. அதனால் இவனுக்கும் அவனுக்கும் மகிழ்ச்சியிலே ஒற்றுமை என்று அத்தை சொல்லுகிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் எம்பெருமான் நியமித்தானால் நித்தியதூர்கள் கூட உலகத்தை எல்லாம் படைக்கலாம் என்று கூட அதெல்லாம் ஆளவந்தாரே ஸ்தோத்திர ரத்தனத்திலே காட்டியிருக்கிறார். அதனால் இங்கே ஆத்மசமபோக மாத்திரம், அவனுடைய இன்பத்தை போன்ற இன்பத்தையே உடையவர்களாக இந்த நித்தியசூரிகள் இங்கிருந்து விடுபட்டு போகிற முக்தாத்மாக்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னாலே அந்த நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது? ஆக திரும்பி வருதல் இல்லாத மோட்சம், நீ அவதரிக்கிற பொழுது கூடவே வந்து பிறந்து உனக்கு தொண்டு செய்தல், அதே போல பரமபதத்திலே இருந்து கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை எவ்வளவோ அதே மகிழ்ச்சியை நாமும் அடைதல் என்று இப்படிப்பட்ட போகம், அந்த அனுபவத்தை எனக்கு நீ எப்பொழுது கொடுக்க போகிறாய்? கதா மாம் அனுபவிஷ்யசி தேவநாத என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி பிரார்த்தித்து கொண்டார். ஆக ஏறக்குறைய
ஒரு 10 ஸ்லோகங்களால் இந்த பரமபதத்திற்கு போகிற நிலை, அங்கே போய் அனுபவிக்கிற நிலை, இதையெல்லாம் பிரார்த்தித்து கொண்டவர் இப்பொழுது 91வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், இப்படியெல்லாம் நான் என்னுடைய மனோரதத்தை இந்த கீழ் ஸ்லோகங்களாலே வெளியிட்டு விட்டேன். இதெல்லாம் நான் வாயால் சொல்ல முடியுமே தவிர இதை செயல்படுத்துவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. நான் கேட்டது அனைத்தையும் நிறைவேற்ற வேணுமானால் அது உன்னுடைய அருளாலே நிகழ்ந்தால் அல்லது எனக்கு கிடைக்காது. ஆகினாலே எம்பெருமானே நீயே அதை நடத்தி வைக்க வேணும். நான் என்னென்ன பிரார்த்தித்து கொண்டேனோ, அதாவது சுஷும்னா நாடி வழியாக என்னுடைய ஆத்மா வெளியிலே செல்ல வேணும், அது அர்ச்சிராஜ் மார்க்கத்திலே செல்ல வேணும், உன்னாலையும் பிராட்டியாலும் கட்டாட்சிக்கப்பட வேணும், உன்னுடைய திருவடிகளிலே போய் நான் சேர வேணும், உனக்கு நான் தொண்டு செய்ய வேணும் என்று என்னென்ன சொன்னமோ அது அத்தனையும் எனக்கு கிடைக்கணும், அது உன்னுடைய அருளாலே கிடைக்க வேண்டும் என்று இந்த 91வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதி ஸ்புடமனோரதம் மாம் ஏதாதிருஷ வசனமாத்ரசாரம் வாசகம் குருஷ்வ நிஜகுணகணைः சத்யம் தாசானாம் சத்ய சதா ஸ்வச்சந்தः. இதி ஸ்புடமனோரதம் மாம், இப்படி நன்ன வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன ஆசை உண்டு என்கிறதை நான் வெளிப்படுத்தி விட்டேன். என்னுடைய மனோரதம் என்னால் என்ன, என்னுடைய விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் அத்தனையும் உனக்கு தெரியும். விருப்பம்னா என்ன விருப்பம்? எனக்கு பணம் வேணும், காசு வேணும், அதுவா விருப்பம்? அதெல்லாம் நமக்கு. ஆனால் வைராக்கிய நிதியான வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களுக்கு அதுவா விருப்பம்? இங்கிருந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்கிறது தான் விருப்பம். அதுதான் அவர்களுக்கு மனோரதம். அந்த மனோரதத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேன். சொல்லுகிறார் தேசிகனே, சொல்லுகிறார், தாசானாம் சத்திய, அடியவர்களுக்கு நீ மெய்யன் அல்லவா, ஆயினாலே நீ என்ன பண்ணுகணும், நான் என்னையும் நீ மெய்யனாக ஆக்கணும் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நீ அடியவருக்கு மெய்யனாக இருப்பது போராது, என்னை நீ மெய்யனாக ஆக்க வேணும்ன்ற. மெய்யன்னா எப்படி மெய்யனாக்கிறது? இப்போ நான் என்னென்னலாம் சொன்னேனோ அதெல்லாம் மெய்யாகிவிட்டால் நான் மெய்யன் தானே, அதை நீ எனக்கு செய்ய வேணும். இப்படி நான் பிரார்த்திப்பதை நீ எனக்கு செய்ய வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஈதி ஸ்புடமனோரதம், ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்னால் சொல்லுகிறார். ஏதாதிருஷ வச்சனமாத்திரசாரம் வசகம், ஏதாதிருஷ வச்சனமாத்திரசாரம், வெறும் வச்சனம்தான் என்னால் சொல்ல முடியும். ஏதாதிருஷ வச்சன மாத்திரம் என்னால் என்ன, வெறும் வார்த்தையாலே நான் விண்ணப்பிக்கலாமே தவிர, இதை வாய்ப்பேச்சுக்களாலே சொல்லலாமே தவிர, இதையெல்லாம் நான் செயல்படுத்த முடியாது. என்ன காரணம்? நான் வசகம், உனக்கு வசப்பட்டவன். ஆனால் நீ எப்படிப்பட்டவன் என்னால், நீயோ ஸ்வச்சந்தா. ஸ்வச்சந்தா என்னால் என்ன, எப்பொழுதும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு சுவாதந்திரியம், அதாவது சுதந்திரம் படைத்தவன். எல்லா காரியத்தையும் அவனால் நினைத்தபடி நடத்த முடியும் அவன். அதனால் நீ என்ன பண்ணணும், நிஜகுண கணைஹி சத்தியம் குருஷ்வா, எப்பொழுதும் சுதந்திரனான நீ என்ன பண்ண வேணும், உன்னுடைய குணக்கூட்டங்களாலே, எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கிறது, வாத்சல்யம், காருண்யம், தயை என்ன, இதெல்லாம் என்னிடத்தில் நீ பிரவகித்து, என்னிடத்தில் எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்து நான் என்னென்ன வேணும் என்று வார்த்தைகளால் விண்ணப்பித்தேனோ, அதாவது என்ன வேணும்னு விண்ணப்பித்தேன், பரமபதத்தை அடைந்து உனக்கு தொண்டு செய்ய வேணும் என்று விண்ணப்பித்தேன், அது அனைத்தையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு கொடுப்பதற்கு வேண்டிய சுவாதந்திரியம், அந்த சுதந்திர தன்மையும் உன்னிடத்தில் இருக்கிறது. அதை கொடுப்பதற்கு கூறிய கல்யாண குணங்களும் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குணங்களாலே, உன்னுடைய சுவாதந்திரியத்தாலே நீ என்ன பண்ண வேண்டும், என்னை சத்தியம் குருஷ்வா, என்னை சத்தியனாக, அதாவது என்னை மெய்யனாக நீ ஆக்கியருள வேணும். மெய்யனால் நான் என்னென்ன பிரார்த்தித்தேனோ அதெல்லாம் மெய்யாக ஆகிவிட்டால் நான் மெய்யனாக ஆகிவிடுவேன். அது நீ அடியவருக்கு மெய்யனாகினாலே நீ என்ன பண்ண வேண்டும், உன்னுடைய அடியவனான என்னையும் நீ மெய்யனாகவே செய்தருள்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே
அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.